Hey guys, welcome back. Finally OnePlus ல ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த Nord CE க்கு சக்சஸர் லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இன்னைக்கு OnePlus லான்ச்ல ஒரு ஸ்மார்ட் போன் மட்டும் இல்லாம டிவிஸும் லான்ச் பண்ணிருக்காங்க. Nord CE 2 ல என்ன ஸ்பெக்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணிருக்காங்கன்றது நம்ம குயிக்கா பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்ப்ளேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாட்டி போன ஜெனரேஷன்ல பார்த்த மாதிரி 6.43 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே ஆஃபர் பண்ணிருக்காங்க. பட் இதை நம்ம ஸ்மூத்தா ஸ்க்ரால் பண்றதுக்காக 90Hz ரெஃப்ரெஷ் சப்போர்ட் இருக்கு. பேட்டரி கெபாசிட்டின்னு பார்த்தா கூட போன ஜெனரேஷன்ல பார்த்த மாதிரி 4500 mAh ஹை கெபாசிட்டி பேட்டரி இருக்கு. அது சீக்கிரமா சார்ஜ் பண்றதுக்கு இந்த வாட்டி 65 வாட் சார்ஜர் தராங்க. இந்த வாட்டி ஓப்போவோட ஊக் சார்ஜர் தான் யூஸ் பண்றாங்க. அவங்களே கிளியரா ஊக் சார்ஜிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 30 வாட் சார்ஜர் கொடுத்திருந்தாலே மோர் தென் சஃபிஷியண்டா இருந்திருக்கும். பட் மார்க்கெட்ல மற்ற காம்படிட்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா 65 வாட், சில பேர் எல்லாமே 120 வாட்டுக்கும் போயிட்டாங்க. 65 வாட்ன்றது மோர் தென் சஃபிஷியண்டாவே இருக்கும். மற்றபடி ப்ராசஸர்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி Dimensity 900 யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 நானோமீட்டர் பேசிஸ் சிப்செட் இது. மீடியாடெக்ல ரீசெண்டாக நம்ம பார்த்தோன்னா 920 ஒரு சில ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். போன ஜென்ரேஷன் Nord CEல பார்த்த 750 விட ஒரு வே பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் கேம் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே அப் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்னு பார்த்தோன்னா 6+128 அண்ட் 8+128 ரெண்டு வேரியன்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. LPDDR4X ரேம் சப்போர்ட் இருக்கு. UFS 2.2 சப்போர்ட் இருக்கு. கேமரா டிபார்ட்மெண்ட் நம்ம பார்க்கும்போது போன ஜென்ரேஷனில் பார்த்தா அதே கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் 3 கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 64 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ. அந்த 64 MP என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆம்னி விஷன் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. போன ஜென்ரேஷன்லேருந்து ஓரளவு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. பட் இந்த வாட்டி Dimensity 900 யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா நம்ம பார்த்தோன்னா அந்த கார்னர் பஞ்சுவல் டிஸ்பிளேல 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காலகாலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க Sony IMX471 சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ரியல்மியும் சரி இவங்களும் சரி மாறவே மாட்டாங்க போல. அந்த 8 MP அல்ட்ரா வைட் கேமராக்கு 190 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கதா தெரியுது. ஃப்ரண்ட் கேமராக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கதா தெரியுது. அண்ட் பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட டிசைன் பார்க்கும்போது ஓப்போவோட Find X3 பார்த்த மாதிரி சிமிலர் டிசைன் பேட்டர்ன் தான் இருக்குது. அப்படியே அதோட சின்ன தம்பி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது. போன ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி இந்த வாட்டி ஒரு பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 170 கிராம்ஸ் வெயிட் இருக்கு. வெயிட் எல்லாமே இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபோன் இந்த வாட்டி காம்பாக்டான சைடில் இருக்குது. திக்னஸ்னு பார்த்தோன்னா 7.9 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மாகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் அலர்ட் ஸ்லைடர் இந்த வாட்டி கொடுக்கல. பட் இனிஷியலாக ரெண்டர் இமேஜஸ்லாம் பார்க்கும்போது அலர்ட் ஸ்லைடர் இருந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனில் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது கேட்கறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. பட் கலர் வேரியன்ட்னு பார்த்தோன்னா ப்ளூ அண்ட் கிரே கலர் ரெண்டு கலர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ஒரு சைடு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, இன்னொரு சைடு சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இதில் ஆக்சிஜன் ஓஎஸ் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. OnePlusல இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லேயே கலர் ஓஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சிஜன் ஓஎஸோட வருது. ஸோ அதில் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தோன்னா லேட்டஸ்ட் Android 11 வருது. ஸோ அதுதான் OnePlus நமக்கு கொடுத்துருக்க ட்விஸ்ட்டு. Dimensity 900 மேலேயே ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்மளை கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ணாது. ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 24,000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக 6GB வேரியண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB வேரியண்ட் ₹1000 கொஞ்சம் அதிகம். ஸோ 24 and 25,000க்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. February 22 சேல் ஸ்டார்ட் ஆகுது. இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ரியல்மி OSோட Dimensity 920 லான்ச் பண்ணியிருந்தாங்க. 9 Pro Plus அது 25,000 இருக்குது. சிமிலர் ப்ரைஸ் ப்ராக்கெட் தான், பெரிய அளவுக்கு நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. ஸ்டில் OnePlusக்கு ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபோன் ஓரளவுக்கு காம்பாக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்குது. போன ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி சிமிலர் ப்ரைஸ் டேக் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. Nord CEல ப்ராசஸர் மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸிங் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்து இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய 778G பவர்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. அதை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். OnePlus ஃபேன்ஸ் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெரிய அளவு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. ஒரு புது டிசைனோட கொண்டு வந்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஸ்டில் ஒரு நார்மல் டே டு டே யூசேஜ்க்கெல்லாமே Dimensity 900 தாராளமாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதை கவர் பண்ணலாமா வேணாமான்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் பிளான் பண்ணிப்பேன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கவர் பண்ணலாமான்னு. அதுக்கப்புறமா OnePlusலேருந்து டிவிஸும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. OnePlus Y1s Y2sன்னு. Y1s 32 inches 16,999 கொண்டு வந்திருக்காங்க. 43 inches 27,999 கொண்டு வந்திருக்காங்க. அதே Y2s 32 inches 16,499 கொண்டு வந்திருக்காங்க. 43 inch 26,999. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.